எவ்வளவு பூ பூத்துருக்குது. என்னக்கா பூ ஆட்டை போட்டு நிக்கியா? யார் ஆட்டை போட்டா? ராணியா? என்னக்கா பண்ற செடியாண்ட? ஏண்டி நானே மீன் குழம்பு அந்த மருந்து குழம்பு வைப்பாங்க பத்தியா, காரப்பொடி மீன் போட்டு, அதுக்காக அந்த நாயுரு வேலை இருக்கான்னு பார்க்கறதுக்கு வந்தேன். எங்க நம்ம ஊருக்குள்ள ஒரு செடியை கூட காணா. எங்க ரோட்ல இருக்க செடி மொத்தத்தையும் தான் பிடிங்கி போறதுக்கு ஆளுங்க இருக்காங்க, மொத்தத்தையும் பிடிங்கி கடாசிட்டு இருப்பாங்க. ஐயோ ஒரு செடியை விட்டு வைக்க மாட்டேங்குதுங்க இதுங்க. வேலை செய்யற கொள்ள ஒரு நாயுரு செடியை காணும், ஒரு முடக்கத்தா கீரையை காணும், ஒரு இந்த குப்பமணி இலை காணும், ஒரு அவசரத்துக்கு பிடிச்சி கிச்சி கட்சி தளவுக்கு எல்லா செடியும் இந்த மாதிரி பிடிங்கி போட்டா நம்ம ஊர்ல இருக்க அந்த மூலிகை செடி மொத்தமே காணாம போயிடும் போடுறது தெரியா. ஒரு தும்பத் பூ கூட காணும், அந்த செடி கூட காணும், ஒரு சங்கு பூ செடியை காணும், எல்லாத்தையும் பிடிங்கி போட்டு அப்படியே கட்டாந்தாரையே வச்சு தான் பண்ண போறீங்க. என்கிட்ட வந்து கேட்டா நான் அப்படிங்க போறேன், என்ன கேட்டுக்கா உனக்கு கேட்கலையே பிடிங்க போறவங்க தான் கேட்க. இப்போ அவசரத்துக்கு ஒரு மருந்து குழம்பு வைக்கலாம், பசங்க தண்ணியில வேட்டு வந்ததுங்க, அதனால அதுங்க மருந்து குழம்பு வைக்கலாம், சளி இருமல் ஜுரம் வராது சொல்லிட்டு நானும் இந்த செடியை தேடினா ஒரு இடத்துல கூட காணும். அந்த செடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, எங்கடி பார்த்தா? இது பூச்செடின்றதால விட்டு வச்சிருக்காங்க போகுது, இல்லைன்னா இதையும் பிடிங்க கடாசி வைப்பாங்க, கட்டாந்தாரி ஆக்கி வச்சுட்டு அதான் நிம்மதியா இருக்கும் போகுது. ஞாபகம் வந்துச்சு. எங்கடி இருக்கு? பரிமளக்கா வீட்டு தோட்டம் இருக்குதுல்ல, அங்க பார்த்த ஞாபகம் இருக்கு. வாழை தோட்டத்துக்கிட்டியா? ஆமா ஆமா அங்கதான். அங்கேயாவது இருக்குதா பிடிங்க கடாசிட்டுங்களா தெரியல. இந்த மழைக்கு ஊர் ஃபுல்லா இந்த மூலிகை செடிங்க, சாதா செடி தான், நம்மளும் சாதா செடி சொல்றோம், அதான் மூலிகை செடியா ஊர் ஃபுல்லா வளர்ந்துருக்கோம். இப்ப ஒன்னத்தோட கண்ணை பார்க்க முடியல. இவகிட்ட இருந்து தப்பிச்சு அந்த விதைங்க கிதைங்க வளர்ந்தாதான் உண்டு போலகுது. சரி சரி புலம்பாத ஏண்டியா, முன்னெல்லாம் வாய்க்கால் ஒருத்தர் எவ்வளவு பொண்ணாங்க நிக்கிறீங்க இருக்கும். அந்த கீரையை பறிச்சு அது கூட கொஞ்சம் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகாய் அதெல்லாம் போட்டு அந்த கீரையை வதக்கி அது கூட கொஞ்சம் தேங்காய் பூ போட்டு சாப்பிட்டா, சாதத்தை சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டா அப்படி தேவா மரமுதமா தேன் மாதிரி இருக்கும்டி. நெய் மாதிரி இருக்கும், வெண்ணெய் மாதிரி இருக்கும், எல்லா மாதிரி இருக்கும். அது இப்போ போய் பார்க்க ஒரு செடி கூட இல்லைங்க. கடையில் தான் வைக்கிறேக்கா, காசு கொடுத்து வாங்கி வேண்டியதுன்னா 20 ரூபாவோ நம்ம 25 ரூபா நம்ம போகுது. ஒரு கட்டு வாங்கினா குடும்பத்தை கட்டா இருக்காது. ஏண்டியா நம்ம ஊரில் விளையிற மாதிரி எங்கடி பொண்ணாங்க நிற்கிறாங்க கிடைக்குது. அது நம்ம நசீமா பொண்ணாங்க நிற்கிறியா. ஐயோ கொடுமை, அதை சாப்பிடவே பிடிக்க மாட்டேங்குது. பொரியல் செஞ்சால் கூட எனக்கு ரொம்ப பிடிக்க மாட்டேங்குது, உள்ளே இறங்கவே மாட்டேங்குது. நாட்டு பொண்ணாங்க நீ அந்த வயல் உரத்துலலாம் இருக்குமே தனிப்புற இடத்துலலாம். இப்போ எனக்கு அந்த மாதிரி கட்டிச்சு வச்சுக்கேன், அது 500 ரூபாய் சொன்னா கூட நான் ஒரு கட்டு வாங்கி பண்ணி. இது 500 ரூபாய் சொன்னா கூட வாங்கிப்பியா? அவ்வளோ வசதி ஆகி போச்சோ. ஏண்டிய வசதி அவ்வளோ ஆயிடுச்சு சொல்லடி, அதில் அவ்வளோ நன்மை இருக்குடி. அது தொடர்ந்து 48 நாள் சாப்பிட்டேன்னு வச்சுக்கேன், உடம்புல இருக்க எந்த நோய் இருந்தாலும் சரியாயிடும். கண் பிரச்சனை, கண் நல்லா அவ்வளோ நல்லா தெரியும். குழந்தைங்களுக்குலாம் வாரத்துக்கு ஒரு நாள் கொடுத்தா உடம்புக்கு குழந்தைங்களுக்கு அவ்வளோ நல்லா தெரியும் உடம்புக்கு. அவ்வளோ தங்க மாதிரி அது. அதெல்லாம் என்னதான் பண்ணுவாங்களோ தெரியல கடவுளே. போகிற போக்க பார்த்தா நம்ம பழைய காலத்து உணவு ஒரு முறையெல்லாம் மறந்துட்டு மாற்ற மருந்து தான் சாப்பிடும் போகுது. ஆமாம் நீ சொல்கிறது கூட சரிதான். முன்னெல்லாம் காய்கறி நம்ம காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது, நம்ம வீட்டிலே வளர்த்துப்போம். கீரைங்களாம் நம்ம ஊரில் அங்கங்கே இருக்கும், பறிச்சு குடும்பம் நடத்திப்போம். இப்போல்லாம் வந்து 500 ரூபாய் எடுத்து போனால் தான் காய்கறி வாங்கிறது கரெக்டாக இருக்குது. அது ஒரு வாரத்துக்கு வருதா? காசு கொடுத்து வாங்குற பொருள் நல்ல பொருளாக இருந்தால் கூட பரவாயில்ல, அதில் மருந்து இருந்தால் தெளிச்சு வச்சுக்கிறாங்க. அதை சாப்பிட்டா நமக்கு நோய் தான் வருது. இயற்கை விவசாயம் பண்ண காய்கறிலாம் நமக்கு எங்கேருந்து கிடைக்குது? அதெல்லாம் பணக்காரங்க வாங்கிக்கிறாங்க போல இருக்குது. இப்படியே புலம்பியே காலம் போயிடுமா? சரிவா, பரிமளக்கா வீட்டில் ஏதாவது நாயுரு வேலை இருக்குதுன்னு பார்க்கலாம். நான் உனக்கு அந்த எல்லாம் அங்கே இருக்குன்னு சொன்னால எனக்கு குழம்பு வச்சா கொஞ்சம் தரணும், மீன் குழம்பு புரியுதா? தரண்டி வாடி, மழைக்கு நல்லா சுட சுட சாதத்தில் குழம்பு ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். உடம்புல இருக்க அந்த வெயிட்டு கீட்டு அந்த டயர்டாக இருக்கு நாசு அது எல்லாமே போயிடும். எங்கள் அம்மா சின்ன வயசாக இருக்கும்போது செஞ்சு தருவாங்க. என்றதோட சரி அதெல்லாம் கற்றுக்க மாட்டேல, நீ கற்றுக்கவே இல்லை. நான் இருக்கதான் சொல்லி தரவா. ஏக்கா இந்த ஜாயிண்ட் பெயின்லாம் இப்போ நான் நிறைய பேருக்கு ஜுரம் வந்து இந்த கை காலில் வந்து ஜாயிண்ட் இருக்கிறதெல்லாம் வலிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணுறது? இன்றைக்கி நானும் டாக்டர் என்கிட்ட வந்து கேட்டுருக்கேன். உனக்கு தெரிஞ்ச பாட்டி வைத்தியம் அந்த காலத்து முறை எதுனா சொல்ல. எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா எங்கள் பாட்டிலாம் வந்து கை வலிக்குது, கால் வலிக்குது, இந்த மூட்டுலாம் வலிக்குதுன்னா முடக்கத்தான் கீரை இருக்கு பத்தியா, பார்த்துருக்கே இல்லையா? பார்த்துருக்கேக்கா. அந்த வெளியெல்லாம் கொடி மாதிரி கொடியாக போகும் தானே. அதான் கொடி கொடியாக போவோம். ஃபோனில் போட்டு பார்த்தாலே காட்டு வண்டி முடக்கத்தான் கீரை எப்படி இருக்குன்னு தெரியாதுங்க, அப்படி பார்த்துக்க வேண்டியதான். அந்த கீரை என்ன பண்ணா? அந்த கீரையை வந்து அரைச்சி மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு, சரி ஒரு சிலருக்கு வந்து அந்த பச்சை வாசனை பிடிக்காது, அதனால் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றி இந்த கீரையை போட்டு ஒரு வதக்கிட்டு மிக்சியில் போட்டு நல்லா சரன்னு அரைச்சிட்டு நம்ம வந்து இட்லி மாவு இருக்குல்ல அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி தோசை மாதிரி காலையில் வெறும் வயிற்றில் நல்லெண்ணெய் ஊற்றி சுட்டு சாப்பிட்டோன்னு வச்சுக்கேன், அந்த கை கால் வலி கால் குடைச்சல் எல்லாமே காணாமல் போயிடும். நான் சொல்கிறது ஈஸியான வழி. அப்படியே சொல்கிறேன். முடக்கத்தான் கீரை அவ்வளோ நல்லது. சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. எனக்கு கூட கை வலி கால் வலிலாம் நிறைய இருக்குது. ஆமாம் நம்ம வந்து அது சாப்பாடாகவே எடுத்துக்கலாம். ஒரு சட்னியோ ஒரு தோசையோ அந்த மாதிரி செஞ்சு கூட சாப்பிட்டு நம்ம நோயை குணப்படுத்திக்கலாம். இயற்கை உணவு தான் எப்பவுமே நல்லது நமக்கு. சரிவா, பேசினே இருக்கணும் இன்னைக்கு ஃபுல்லாக. ஆமாம் இந்த மழை காலம் வந்தாலே சளி இருமல் காய்ச்சல் எங்கேருந்து தான் வருதுன்னு தெரியல. சளிக்கு தான் தெரியுமா, அந்த சுக்கு இருக்குது பார்த்தியா, அதை வந்து நல்லா இடித்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு கூட கொஞ்சம் பனங்கற்கண்டு போட்டு கலக்கி குடிச்சோன்னு வச்சுக்கேன், சளி இருமெல்லாம் காணாமல் போயிடும். பேசாமல் நீ வேணா டாக்டர் ஆகினாக்கா? எனக்கு கூட சின்ன வயசு வந்து டாக்டர் ஆகணும்னு ஆசை, அதுக்கெல்லாம் நிறைய படிக்கணும்னு சொன்னாங்க. சரி வேணா சொல்லிட்டு விட்டுட்டேன். படிக்கிறதுக்கு சோம்பேதில் படாமல் இந்த ஒரு டாக்டர் ஆகிக்கலாம். சரி நல்ல ஒரு டாக்டர் இந்த ஊர் மிஸ் பண்ணிச்சு. இந்த ஊர் தப்பிச்சுன்றது தான் அப்படி சொல்கிறாலோ. இருக்கும் ஏதாவது குழம்பு வைக்கிறதுக்கு மீன் வாங்கிட்டியா? என் வீட்டுக்கார வீட்டில் தான் இருக்காரு, அவர்கிட்ட சொன்னா வேணாந்து கொடுத்துருவாரு. இன்னும் நீ மீனே வாங்கலையா? அதுக்குள்ள மீன் குழம்பு வைக்கிறதுக்கு எல்லாம் தேடி வந்துட்டியா? அவர் வண்டியில் ஒரு ஆள் தருச்சானா 5 நிமிஷம் போயிட்டு வாங்கி வந்துருவாரு. அதெல்லாம் பெரிய விஷயமா? நீ எல்லாம் கொடுத்து வச்ச மகாராணி தெரியுமா? உனக்கு நான் குறா எங்க கறிமீன்லாம் கண்ணை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. ஏன்டியா தீபாவளிக்கு கறிமீன் எதுவும் வாங்கலாம்? அது போன வாரங்க, இந்த வாரம் சொல்றேன் நான். அடிப்பாவி, இப்போ நீ மீன் குழம்பு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்க பார்த்தியா, அதை சாப்பிட்ட பிறகுதான் நாக்கு உயிரே வரும். வச்சு தரமா பரிமளம் இருக்குதா எங்கன்னா புட்டா தெரியல. அது எதுக்கு நம்ம போய் தோட்டத்துல தானே பறிக்க போறா? ஏடி தோட்டத்துல பச்சா அதுக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு பறிக்க வரணுவா? அதெல்லாம் ஒன்றும் கேட்க தேவையில்லவா? அப்படியே சொல்ற? ஆமா ஆமா
சரி வா போலாம். எத்தனை வாட்டி பேசினாலும் எங்க இருந்தா இந்த இலை தலை வருதுன்னு தெரியலையே. மா இவ்வளவு நேரம் இங்க பேருக்கு சொல்லி கூப்பிட்டேன். ஆளே காணோம். இப்ப எதுக்கு வந்துக்கிறா தெரியல மேனே. மா நான் வாணி வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேம்மா. இங்க பாரு எங்க போத்த வீட்டுல இருக்க வேலையை போய் பாரு. இம்மா செமஸ்டர் எக்ஸாம் வருது, நான் படிக்கிறதுக்கு போறேன். எங்க போத்த சொல்றேன். படிக்கிறதா இருந்தா வீட்டுல உட்காந்து படி. மா நோட்ஸ்லாம் அவ தான் வச்சிருக்கா. பழைய கொஸ்டின் பேப்பர் அவ தான் பத்திரமா வச்சிருக்கா. அதெல்லாம் பார்த்து தான் படிக்கணும். ஏன் முதல்ல நான் நோட்ல வாங்கி கொடுத்தேன் என்ன பண்ணதுல? ஒரு பொருளை பத்திரமா வச்சுக்காத. வீடு வீடா போய் பிச்சேடு. ஐயோ இந்த தாய்க்கு எப்படிதான் நான் சொல்லி புரிய வைப்பேன். நோட் இல்லம்மா நோட்ஸ். நோட்ஸ் நான் காலேஜ்ல சொல்லி தரும் போது முக்கியமானதெல்லாம் குறிப்பு எழுதி வச்சிருப்பான். அது பேர் தான் நோட்ஸ். நோட்டு கிடையாது. ஏன் ஊ கூட தானே அவ்வளோ காலேஜ் அவ எழுதி வச்சிருக்கும் நீ எழுதி வச்சிருக்கியா? ஆஹா நல்லா கேட்பீங்கம்மா கேட்பீங்க. நீங்க உங்க அண்ணன் வீட்டுக்கு போயிருந்தீங்க நல்லாலே. அப்ப காலேஜ் லீவ் போட்டு கொஞ்சம் மாடை பாத்துக்குமா வீட்டை பாத்துக்குமா அப்படின்னு சொல்லிட்டு போனீங்களே. லீவ் போடல நானே. இப்ப என்ன அதுக்கா? அப்பதான் காலேஜ்ல வந்து முக்கியமானதை நடத்திருக்காங்க. அந்த நோட்ஸ்லாம் அவதான் எழுதி வச்சிருக்கா. அதெல்லாம் போய் முக்கியமா படிக்கணும். நானு எதனா ஒண்ணு சொல்லி ஏமாத்திட்டு இங்க ஓடினோம். வீட்டுல இருக்க வேலையை ஒண்ணு கூட செய்யக்கூடாது இல்ல. இம்மா போயிட்டு வந்துருவோம்மா சீக்கிரமா. இங்க பாரு எனக்கு கை வலிக்குது, கால் வலிக்குது, முது வலிக்குது, எல்லாமே வலிக்குது. புரியுதா? என்னால வீட்டு வேலை செய்ய முடியல. சாமான்லாம் வந்து நீதான் தொலைக்கணும். தாயே அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். மந்தே தொலைக்கிறேன் நானு. அப்ப நான் போயிட்டு சீக்கிரமா வா. பக்கத்து தெருவுக்கு போறதுக்கு உங்ககிட்ட பர்மிஷன் வாங்கறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுது. இதுவே அண்ணன் மட்டும் ஊர் சுத்தத்துக்கு போறான், சினிமாக்கு போறான், பசங்க கூட ரவுண்ட் அடிக்கிறதுக்கு போறான். அவனை மட்டும் எதுவுமே கேட்க மாட்டீங்க. போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்றீங்க. பத்தாவதுக்கு செலவு காசு வேற கொடுத்து அனுப்புறீங்க. அவன் ஆம்பளை பையன் எங்க வேணா போவோம் எங்க வேணா வருவான். பொம்பளை பசங்க அதுமாதிரி விட முடியுமா? நீ ஊர் சுத்தத்துக்கு போறியா? ஆமா போயிட்டா அப்படியே விட்டுருவீங்க. காலேஜுக்குலாம் உன்னை அனுப்பதே பெரிய விஷயம். காலேஜுக்கு போனோமா படிச்சோமா வீட்டுக்கு வந்தோமா நீரு ஊர் சுத்தணும்னு ஆசைப்பட்ட வச்சுக்கேன் வேலைக்கே ஆகாது. பொம்பளை பசங்களை பெற்றுட்டு அடி வச்சு நெருப்பு கட்டி வச்சிருக்க வேண்டியதா இருக்குது. எங்க போதுங்க எங்க வருதுங்க என்ன பண்ணுங்க ஏது பண்ணுங்க பார்த்துக்கினே இருக்க வேண்டியதா இருக்குது. போயிட்டு சீக்கிரமா வா. வரமா வரமா. ஏமா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லவே மறந்துட்டேமா. என்னது? நேத்து அண்ணா வந்து காலேஜுக்கு போல தெரியுமா, சினிமாக்கு போயிருக்கான். அப்படியா? என்னது அப்படியேன்னு கேக்குற? இது நான் போனா நீ சும்மா இருப்பியா? ஐயோ அம்மா கத்த மாட்டேன் அப்படின்னு கேக்குறேன். அவர்தான் கேக்குறேன். ஆம்பளை பசங்கன்னா ஒரு சட்டம், பொம்பளை பசங்கன்னா ஒரு சட்டம் இல்ல. ஒரே கையில வழக்க மாதிரி தான் இருக்குது. பிஞ்சு போயிட ஓடி போயிட மாதிரியா? மடியோ ஓடிடலாம். நான் சொல்ல வீட்டில் தான் இருக்கணும் இருக்கு பாரு. அப்படியே போயிருக்கல. நீ தான் சொல்ற வச்சு கேட்க மாட்டேங்கிற. கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கி தான் போனோமா தோட்டத்துக்கு. ஆமா இயற்கையாக வளர்றத கூட படிக்கிறதுக்கு உங்ககிட்ட வந்து பர்மிஷன் வாங்கணும்னா புடி சொல்லிட்டு போகலாம். தோட்டத்தில் வாழக்குள்ள ஏதாவது கணக்கு வச்சு நம்ம தான் திடீர்னு போயிட்டு அப்புறம் நம்மளால பட்ட கட்டிடுவாங்க. ஏக்கா வந்துட்டாளுங்களா? வாங்கடியம்மா வாங்க. என்ன ஜோடி போட்டு வரீங்க? தள்ளு. போ கையில் விளக்க மாறு பத்திரமா போ. அது ஒன்றும் இல்லைக்கா. ஐயோ அந்த விளக்க மாறு கொஞ்சம் கீழே போடு. சொல்லுடி. அது ஒன்றும் இல்லைக்கா. இந்த நாயுருவியலை சொல்லுவாங்களேக்கா. அதான் அது பேர் என்ன ஒட்டக்கச்சி நம்ம படம் கூட ஓட்டிக்குமே நம்ம வயல்வெளிக்கெல்லாம் போகும்போது. ஆமா அந்த செடி வந்து நம்ம தோட்டத்தில் இருக்குதா? தெரியலடி நான் பார்க்கலையே. ஏக்கா இருக்குதுக்கா நான் தான் பார்த்தேன். நீ எப்படி எங்க தோட்டத்துக்கு போன? ஐயோ நானே மாட்டிப்போம் இருக்கு. அன்னைக்கு ஒரு நாள் உங்க கூட தானே வந்த வாழை இருக்கிறதுக்கு. உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அப்படியே இருந்து சின்ன செடியா இருந்தது. நல்லா பெரிய செடியா வந்துட்டு இருக்கும். ஒரு 4-5 செடி கூட இருந்தது. இருக்குதா மடியா? அதாக்கா அந்த இலை கொஞ்சம் பறிச்சுன்னு போகலாம். பறிச்சுன்னு போயிட்டு பசங்களுக்கு கொஞ்சம் மருந்து குழம்பு மாதிரி இந்த காரப்படி மீன் போட்டு மருந்து குழம்பு வச்சு கொடுக்கலாம் சொல்லிட்டு நம்ம ஊருக்கு ஃபுல்லாக தேடி பார்த்தா எங்கேயுமே அந்த செடியே இல்லை. இப்போ தங்க மாதிரி ஆகிப்போச்சு. அதான் இவதான் சொன்னேன் பரிமளக்கா வாழத்தோட்டத்தில் இருக்குது பச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா? மருந்து குழம்பு வைக்கப்பறியா? கொஞ்சம் குழம்பு எனக்கு கூட சாப்பிட ரொம்ப நாள் ஆகுது. உடம்புக்கு கொஞ்சம் வெயிட்டாக வலியாக இருக்குது. கொடுக்குறேன் 1 கிலோ குழம்பு கொடுக்குறேன் சாப்பிடு. இந்த குழம்பு சாப்பிட்டாலே உடம்புக்கு இந்த கெட்ட தண்ணிலாம் போயிடும்டி. ரொம்ப கெட்ட எண்ணெய் பிடிச்சிருக்குல்ல அதெல்லாம் போயிடும். அதே கெட்ட நம்ம யாருக்கு இருக்குதா அவங்களுக்கு போயிடும். எனக்கு ஒன்றும் கெட்டலாம் கிடையாது. ஆமா நீ ரொம்ப நல்ல பொம்பளை தான். அவளை விடுக்கா. உனக்கு குழம்பு தானே வேணும். மீன் குழம்பு ஒரு 2 துண்டு போட்டு தரேன். சரிடி சரி போய் பறிச்சுக்கப்பா. அதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போய் பறிக்கலாம் சொல்லிட்டு தான் வந்தேன் நான். ஏன்னா ஆயிருந்தா நம்ம ஒன்று மண்ணுமா பழகினாலாம் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போடல. நம்ம வீட்டு தோட்டமாக இருந்தாலும் சொல்லிட்டு தானே போனேன். அதுக்கப்புறம் எதனா காணாம போயிடுச்சுன்னா அப்புறம் இவ்வளோ தான் வந்தாலும் பழகுது பச்சின்னு போயிட்டாலுங்க அப்படின்னு எங்க மேலே பழி வந்துடும் இல்லையா? நீங்க படிக்கலாம் உங்க மேலே பழி வரப்போதே. எந்த திட்டு கழுதியாவது எப்பனா வந்து தெரியாத நம்ம ஒரு வாழைக்கொழியோ இல்லை வாழை மரத்தையோ அப்படின்னு போயிடுச்சுன்னா கூட அன்னைக்கு வந்து ராதிகா வந்தாலே அவதான் பச்சின்னு போயிட்டு இருப்பா அப்படின்னு நீ நினச்சிட்டு போல. அதுதான் உடனே கேட்டுட்டு போலான்னு வந்தேன். சொல்லிட்டு போலான்னு நம்மளதான் சொல்லுது அது. சரி போய் பறிச்சுக்கு போ. பரிமளக்கா தான். போதும் ஐஸ் வச்சது வா போலாம். சரிக்கா வரக்கா. அக்கா என்ன பண்றா? அதுவா காலையில் ஆத்துக்கு போயிட்டு வந்தான். துணியெல்லாம் துவச்சி எடுத்துன்னு வந்தோமா அதெல்லாம் மடிச்சு அழகாக வச்சு எனக்கு பீரோல. ஆத்துக்கு போனீங்களா? ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே. எங்கக்கா நாங்களும் அவசரமா கிளம்பி போனோம். யார்ட்டுமே சொல்லல. என்கிட்ட கூட சொல்லவே இல்லை. ஆமா நாங்கள் எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் வச்சோம் கல்யாணம். எல்லாருக்கும் நோட்டீஸ் வச்சு ஊர் ஃபுல்லாக சொல்லிட்டு போவாங்க. நாங்களும் அவசரமா கிளம்பி போனோம். சொல்லியிருந்தா நானும் வந்திருப்பேன்ல. நிறைய துணி இருக்கு வீட்டில். வீட்டில் எங்கே துவச்சி நான் காய வைக்கிறது சொல்லிட்டு துவைக்காம வச்சுருக்கேன். ஆத்துக்கு சொல்லி தான் மொத்தத்தையும் வாங்கி வந்திருப்பேன். அங்கே தானே இருக்குது. 2 நாள் கழிச்சு கூட போகலாம். அதுக்குள்ள அடுத்து திருச்சி அந்த வீட்டில் எப்படியும் அப்போ சொல்கிறேன் போயிடலாம். ஏற்கனவே நிறைய துணி இருக்குது. அதெல்லாம் சொல்லாதீங்க. சொல்லாம கிளம்ப நைஸாக போயிட்டு வந்துருங்க. நாய் உருவி இலை வேணும் அந்த உருவி இலை வேணும் மட்டும் வந்து கேளுங்க. சரி உங்க கழுத்துனாச்சு சொல்லு புரிச்சானா? அது நல்லா தான் இருக்குது. அப்படியே ஒரு கோணி இருக்குதுக்கா. நைட்டு ஒரே சைடு தலையை வச்சு படுத்து போடுறது சொல்லு பிடிச்சி லேசா. அதுக்கு கூட என்கிட்ட ஒரு கை வைத்தியம் இருக்கு. வேற நீ சொன்ன வரைக்கும் போதும் வாயை மூடு. ஏன்டி சொன்னா நடி உனக்கு அப்படியே 2 நாளைக்கு அவசரப்பட்டோம். அதுக்கு வாய்க்கு ஒரு படங்கும். ஏன்டி எதை சொல்றேன் நீ? அது ஒன்றும் இல்லை சைலண்ட் சரி போயிடும். அது எனக்கு தெரியாதா? சரி மணியாவது வா. எப்போ குழம்பு வைக்க போறேன்னு தெரியல. இப்போ எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிச்சு. சரிக்கா வரேங்க்கா. சரி உங்க அக்கா ஒரு முட்டைக்கு ஒரு 6 முட்டை வாங்கினா அது காசு தரணும். வரும்போது அப்படியே வாங்கி கூடாது காசு தரணுமா? சரி வீட்டில் வந்து வாங்கிக்கா. வீட்டில் தான் இருக்குது. வர முடிஞ்சா வரமாட்டேனா? மறந்தே போயிட்டேன் பாரு. என் பொண்ணு அங்கே தான் போனா சொல்லியிருந்தா வாங்கிருப்பா. சரி ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் நானே. சரி வரேன். ஏய் கிளம்பு சீக்கிரம். என்னாச்சு?
நான் ஒரு 6 முட்டை வாங்கினேன், காசே தரல அதுக்கு. மறந்துச்சானு தெரியல, கேட்கும்போது குடிச்சிக்கிறோம். சரி என்ன கேடி தானே ஆனா ஆமா இந்த அம்மா அப்படியே கரெக்டா இருப்பாங்க. நீ எனக்கு 50 ரூபா தரணுமே, மறந்துட்டியா? காய்கறி வாங்கின காசை இன்னும் ஞாபகம் வச்சிருக்கியாத? மறந்துட்டு நினைச்சேன். முதல்ல அதை எடுத்து வை. தரேன் ஊரை விட்ட ஓடி போயிடுறேன். தரேன் 6 மாசம் ஆகுது இன்னும் கொடுக்குற நீ. என் கிட்ட இருக்க காசு பேங்க்ல போட்டு வச்சிருக்க காசு மாதிரி பத்திரமா இருக்கும். அதுக்கு நான் பேங்க்லயே போட்டு வச்சுக்கிறேன். ஏண்டியா கேட்டு பதில் சொல்லாம போயிருக்க? அவன் 50 ரூபாய் ஒரு பெரிய காசுன்னு கேட்டு நீ ஒரு பண்ணாட. ராதிக்கு தான் காசு தரணும். ஞாபகத்திலே இருக்க மாட்டேது. அதுதான் காலண்டர் எழுதி வைக்கணும்ன்றது. எவ்வளவு தண்ணி எது தரணும் தெரியலையே. சரி ராதிகா, காது கேட்டா கூட கேட்காத மாதிரியே போவாளுங்கம்மா. ஐயோ ஞாபகம் வந்துச்சு போல. திருப்பி பின்னாடியே ஓடி ஏமா என்ன வேகமா ஓடுறாங்க, நம்மளால ஓட முடியலையே. அண்ணி நான் கிளம்புறேன். ஏமா இவ்வளவு சீக்கிரம் கிளம்புற? கொஞ்ச நேரம் இரு, அத்தையும் மாமா வந்துருவாங்க. இருக்கட்டும், நீ அவர் வந்துட்டாரா வீட்டுக்கு? நான் வந்து என்ன கூட்டிட்டு போறேன் சொல்லிட்டாரு. அதனால நான் கிளம்புறேன். இன்னும் நாளைக்கு வந்து சவகாசமா இருந்துட்டு அம்மா அப்பாலாம் பார்த்துட்டு போறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. ஃபோன் பண்ணாங்க, நான் வந்துருக்காங்க. இன்னும் 1/2 மணி நேரத்துல வந்துருவேன்னு சொன்னாங்க. கொஞ்ச நேரம் இரு, நான் காஃபி போட்டு தரேன். குடிச்சிட்டு போ. உனக்காக தான் இப்போ மருந்து குழம்புலாம் வேற வைக்கிறதுக்காக ராதிகா அந்த கீரை வேற பட்டினத்துக்கு போயிருக்கிறேன். நீ என்ன கிளம்புறேன்னு சொல்றேன். இருந்துட்டு ஒரு 6 மணிக்கா 7 மணிக்கா கிளம்பலாம்ல? ஜோ வரேன் நீ. அங்கே எங்கள் மாமனார் மாமியார் வேற சண்டை போட்டுருக்காங்களா? அவங்க நான் இருந்தால் தான் சண்டை போட மாட்டாங்க. நான் வர இப்படி வந்துட்டுனா அவர் சண்டை போட்டுருக்காங்களா? எங்கள் வீட்டுக்கார வர வந்துட்டாரு. நீ எதுக்கு போன அப்படி சொல்லிட்டு வர கத்தின்னு இருக்காரு. வந்து கூட்டு போட்டு வர வந்துருக்காரு. நான் கிளம்புறேன். என் வயசான காலத்தில் மாமனார் மாமியார் அமைதியாக இருக்க மாட்டாங்களா? உங்க 2 பேரையும் தனியாக விட்டுட்டு வந்தாலும் இதுதான் பிரச்சனை. சரி நான் கிளம்புறேன். நீ என்னாச்சே? வந்துச்சேடி இவ கிளம்பி வீட்டுக்கு போகலாம். ஏன் இருந்துட்டு சாயங்காலம் போக வேண்டியது தானே? இல்லை நீ அவர் வந்துட்டாரா வேலையில இருந்து சீக்கிரமாவே? அவர் வந்து என்ன கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்காரு. வந்து இருக்காரா? அதை நான் கிளம்புறேன். வரதே வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான். வந்து உடனே கிளம்புறேன். ஒரு 2 நாள் இருந்து தங்கிட்டு போகலாம்ல? எனக்கும் ஆசை தான் அம்மா வீட்டில் வந்து தங்கி இருந்துட்டு ஒரு 4 நாளாவது இருந்துட்டு போகணுன்னு. எங்க அதுக்கெல்லாம் நான் கொடுத்து வைக்கலையே. சரி உனக்காக புடவெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன், வாங்கி போயிடு. ஐயோ இருக்கட்டும் நீ நானே இங்கே வரேன்னு சொல்லலை. என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன், கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கிறேன். புடவை எடுத்து போனால் நான் மாட்டிப்பேன் வீட்டில். கடையில் வாங்கன்னு சொல்லு. வேணாம் அண்ணி வந்து தீபாவளி பழக்கம் எடுத்து வருவாங்களே, அப்போ சேர்த்து எடுத்துன்னு வாங்க, வாங்கிக்கலாம். ஏன்னா நீ படத்து கொஞ்சம் கூட சரியே கிடையாது. உனக்காக ஸ்வீட்டு பழம் பூ எல்லாமே எங்கள் வீட்டுக்கார வாங்கி வந்து வச்சிருக்காரு. குழந்தைக்கு ட்ரெஸ் உனக்கு புடவை எல்லாமே எதுவுமே வேணாம் சொல்லிட்டு போகிறேன். ஏன் நீ காசுல செலவு பண்றீங்க? அப்படி காசு நீ செலவு பண்ணா நாளைக்கு சம்பாதிச்சிக்கலாம். காசு எங்க போகுது? ஒரு வீட்டு பொண்ணுக்கு ஒரு சீர் கூட செய்ய முடியாத அளவுக்கு ஆக்கி வச்சிருக்க பத்தியா நீ? இருக்கட்டும், நீ பரவாயில்ல. நீ தீபாவளி பழக்கம் எடுத்து நீங்க எல்லாருமே தானே வருவீங்க போன வருஷம் மாதிரி எங்க வீட்டுக்கு? ஆமா போன வருஷம் நாங்க உங்க வீட்டுக்கு வரும்போது உங்க மாமனார் மாமியார்லாம் இல்ல. இப்போ வந்து அவங்க 2 பேரும் இருக்காங்க. நாங்க எப்படி வர முடியும்? வந்தா சண்டைக்கு எதுவும் போட மாட்டாங்களா? அவங்க சண்டை போட மாட்டாங்க தான் நினைக்கிறேன். நான் எங்க வீட்டுக்காட்ட சொல்லி அவங்க கிட்ட பேச சொல்றேன். சண்டையில எதுவும் போட மாட்டாங்க. சரி எத்தனை வர அதிர்ஷ்டம் முறுக்கெல்லாம் தூக்கி வெளியில போட்டு போறாங்க. அதான் பயமா இருக்குது. வேற எதுவும் இல்லை, கஷ்டப்பட்டு செஞ்சு வரது தூக்கி போட்டாங்கன்னா மனசு கஷ்டமா போயிடும். அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. நான் மட்டும் கதை கிடக்குறேன். உனக்கு சிரிச்சு நின்று கிடக்குது. சிரிக்கிறேன் நீ பேசுறத பார்த்தனக்க. ஆமா இப்பதான் நான் வந்து பேச ஆரம்பிச்சிருக்கேன். அம்மா அப்பா அப்படி சொல்லிட்டு அப்படியே அதை சிரிச்சு பார்ப்பேன். நான் 30 வருஷம் பேசி தானே மாட்டிருக்கேன். சரி என்ன கிளம்புறேன். நீ டைம் ஆகுது. அவர் வந்துட்டு இருக்குது. ஆன சத்தம் கேட்குது. அண்ணி அப்பா அம்மா வந்த பிறகு சொல்லிடுங்க நான் வந்தேன்னு சொல்லிட்டு. ஆமா அவங்க என்ன திட்ட தான் போறாங்க. நாங்க வர வரைக்கும் இருக்க சொல்ல வேண்டியது தானே. எதுக்கு காமிச்சு சொல்லிட்டு அதெல்லாம் எதுவும் திட்ட மாட்டாங்க. அவங்க வீட்டுக்கு வந்து கூட்டு போயிட்டாரு அப்படி சொல்லுங்க. பசங்க கிட்ட சொல்லுங்க நான் கிளம்புறேன். என்னடி இது இந்த வேகம் ஓடுது? ஏன் சங்கீதா உனக்காக மீன் குழம்பு வைக்கலான்னு இருக்கேன், சாப்பிடலையா? வரும்போது எடுத்துவாங்க. வரும்போது எடுத்துவாங்க. நாங்க எப்போ வரோம் எங்களுக்கே தெரியாது. அது வரைக்கும் அந்த மீன் குழம்பு நல்லா இருக்குமா? அவ கார் ஏறி கிளம்பிட்டான். இன்னும் நீங்க என்ன கத்தி இருக்க? சரி விடுடி. பாருக்கா இவளுக்காக புடவை குழந்தைங்க ட்ரெஸ் பழம் இந்த குலோப் ஜாமுன் எல்லாமே வாங்கி வச்சா எதுவுமே எடுத்து போகாம கிளம்பிட்டா பாத்தியா? நான் அதுக்கு தான் சொன்னேன் எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டு சொன்னேன். நீ சொல்ல வச்சு கேட்கல. எல்லாத்தையும் வாங்கி வச்சு நாரி வந்தேன். இப்போ பாரு அவ பாட்டு கிளம்பி போயிட்டா. இப்போ நீ அதை வச்சு நீயே சாப்பிடு. நான் சாப்பிட்றத பற்றி உனக்கு கவலை இல்லை? ஆமா எனக்கு கவலை இல்லை. அதை நான் தின்னு போடுறேன். கோவப்படாதீ. அவங்க வீட்டுக்கார வந்துட்டு கூட்டு போது கிளம்பிட்டா. சரி விடு. எல்லாத்தையும் எதுவுமே நாதனார் கொடுத்துட வேண்டியதான் நாளைக்கு. நாளைக்கு நாதனார் வீட்டுக்கு போறியா? ஆமா அங்க ஒண்ணு இருக்கும். நீனு யாருக்கு அது அங்க ஒரு வித்தை இருக்குது அவங்க மாமியாரு. அதுதான் நாளைக்கு அதை வேற சமாளிக்கணும். அதுக்குள்ள அது சுமருக்குலாம் கொஞ்சம் இன்னைக்கு ஏற்பாடு பண்ணிக்கலாம். இங்க பாரு உச்சத்துக்குலாம் ஆட முடியாது. 2 நாள் ஆகும் அது சுமருக்குலாம் சொல்றதுக்கு. ஐயா அது வரைக்கும் பூ பழம் எப்படி நல்லா இருக்கா? உன்னை யார் ஊருக்கு மாதிரி வேணாம் வச்சுக்க சொன்னதை? சாப்பிடு பூ பழத்தெல்லாம். அதுக்கு தான் எந்த விஷயத்திலுமே என் தலைவர் கிடையாது. நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்குதே. கொஞ்சம் அப்படி பாசம் கட்டான்னு வச்சுக்கிறேன். இப்படிதான் மாட்டிப்பேன். ஏக்கா மீன் வேணும் சொல்லுங்க உங்க வீட்டுக்காரிட்ட. ஆமா இப்ப மீன் குழம்பு அவனுக்கு ரொம்ப முக்கியம். அவன் இங்க என்ன டென்ஷன் இருக்கிறான்னா மீன் குழம்பு இல்லாம முடியல அவளுக்கு. ஏக்கா நீ தானே சொன்ன நாயூரி வேலை போட்டு நான் வந்து மருந்து குழம்பு வைக்க போறேன் உனக்கு கொஞ்சம் தர சொல்லிட்டேன். நைட்டுக்கு நான் அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு பார்த்தா குழம்பு வைக்க மாட்டேன்னு சொல்றேன். சரி அவளே டென்ஷன்ல இருக்கா. கும்பல் ரெடி. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு மீன் குழம்பு வேணும். தெரியாது நான் போ. மூஞ்ச பாருங்களா? என் மூஞ்சி நான் தானே இருக்குது. உன் மூஞ்சி போய் பாரு. எதுக்கு இப்ப சண்டை போறீங்க 2 பேரும்? ஏக்கா மீன் குழம்பு வச்சு தரேன் சொல்லிட்டு என்னை ஏமாத்தக்கூடாது. ஒழுங்கா எனக்கு மீன் குழம்பு வச்சு கொடுங்க. மீன் குழம்பு தானே நாளைக்கு வச்சு தரேன். நாளைக்கா? எனக்கு இன்னைக்கு வேணும். இப்போ வேணும். என்னமோ குடுத்து வச்ச மாதிரி கேட்டு எனக்கு பாரு. எருமை நான் பாட்டு ரோட்ல தானே போயிட்டு இருந்தேன். நீ தானே மீன் குழம்பு வைக்க போறேன் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இப்ப எருமை கிருமெல்லாம் சோட வேலை வச்சுன்னா அவ்வளவுதான். நீ அப்படிதான் சொல்லுவேன். சொல்லி பாரு. ஏறி ஆரம்பிச்சிட்டீங்க திரும்ப சண்டையாக. அமைதியா இருங்கடி. ராணி மதியம் வச்சு பிரியாணி இருக்கு சாப்பிட்றியா? பிரியாணியா? சொல்லவே இல்லை. பிரியாணி கொண்டு வேணாம். பாருப்பா பிரியாணி வேணாம். எனக்கு அண்டை மழை பிச்சு ஊத்த போகுது. எனக்கு மீன் குழம்பு தான் வேணும். ஐயோ இவகிட்ட சொன்னா தப்பா போச்சே. உங்ககிட்ட சொன்னதால தான் எனக்கு மீன் குழம்பு வைக்க முடியாம போச்சு. அதெல்லாம் எனக்கு தெரியாதுண்ணா போ. ஏக்கா எதனா உனக்கு சொல்லி இவ்வளவு முதல்ல அனுப்பிச்சு விடுங்க. இருந்து இந்தியாவது மீன் குழம்பு கேட்கறால பசங்களுக்கு அந்த குழம்பு வச்சு கொடுத்தாலே மருந்து குழம்பு வச்சு கொடுத்தா சளி இருமெல்லாம் பிடிக்காது. உங்க வீட்டு கட்ட சொல்லி மீன் வாங்க சொல்லு. ஐயோ எங்கன்னா சும்மா இருக்கீங்களா? நட்டக்கடை கிட்ட போய் மீன் வாங்கினா ஆடுவானே தங்கத்தர கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லு வேணும் தருவாரு.
ஆமா நீ சொன்னா அப்படி குடுக்குன்னு எழுந்து ஓடி போய் வாங்கி வருவாரு. அது எப்படி இருந்தாலும் ஆறுதா போகுது. போ போ மூக்கால் அழுவாத போ. எப்பா இன்னைக்கு நமக்கு மீன் குழம்பு கிடைச்சிடும். சரி போய் சொல்லி பார்க்குறேன். ஏற்கனவே காலையில் புடவை அந்த பாப்பாக்கு ட்ரெஸ்ஸு பூ பழம் ஸ்வீட்டெலாம் வாங்கினதுக்கே காசு எவ்வளோ செலவு வச்சோம். இப்போ மீன் வேறு வேணா சொல்ல போகிறேன். என்ன ஆட்டக்காலம் என்ன ஆட்டம் அனுப்புறான்னு தெரியலையே. 50 ரூபாய்க்கு இவ்வளோ காரப்படி தருவாங்க. போதும் 50 ரூபாய்க்கு வாங்கினாலே. ஆமாம் உன்னை தான் கூப்பிட்றாங்க. 50 ரூபாய்க்கு வாமா வாரிங்க ஒரு கூட ஃபுல்லாக சொல்லிட்டு 50 ரூபாய்க்கு ஒன்று கூட தரமாட்டாங்க. 200 250 ரூபா விற்கிது காரப்பொடி மீன். இந்த மாதிரி 50 ரூபாய்க்கு கூப்பிட்றாங்களா யாரோ. அதெல்லாம் அந்த காலம் 50 ரூபாலாம். 200 250 ரூபா இருக்காது. வேலை கம்மியாக தான் இருக்கும். நான் தான் தினமும் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரேன். பார்த்து தானே வரேன் காரப்பொடி மீன்லாம் எவ்வளோ விலை விற்குதுன்னு. அப்போ தினமும் உங்கள் வீட்டில் மீன் குழம்பு மீன் வறுவல் அதான் போல இருக்கா? ஆமா நீ பார்த்த எங்கள் வீட்டில் மீன் குழம்பு மீன் வறுவல்னு ஒருத்தி. ஆமா தினமும் நீ மார்க்கெட்டுக்கு போயிட்டு தானே வரேன். வரும்போது வேணா நீ வருவேன். இந்த வேலைலாம் கரெக்டாக சொல்றியா? ஏடி நான் போகிறது காய்கறி வாங்குறதுக்கு. நான் மீன் வாங்குறதுக்கு அடி போனா காய்கறி வாங்குறதுக்கு போனால் மீன் வாங்க மாட்டீங்களா? யாரும் ஏமாத்துற நீ? உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா என்னால? ஏடி மணியாவது சீக்கிரம் போய் மீன் வேணா சொல்றே. போறேன் நெட்ட காலம் திட்டினா நீ தான் என்கிட்ட நல்லா சம்மா டோஸ் வாங்குவேன். நீ உங்க வீட்டுக்கு திட்டாம இருந்தா சரி. அவரே அவனை திட்டப்படுறாரு. ஆமா கரெக்டாக சொன்னேன். ஆனா நீலாம் நல்லா வருவேன். ரொம்ப நன்றி. போடி திரும்ப அவட சண்டைக்கு பண்ணிருப்பேன். அந்த முன்னாடி தொங்குது பத்தியா அந்த 4 முடி அதை கட் பண்ணிட்டே வச்சுக்க நீ சரிப்பட்டு வருவேன். அதெல்லாம் கூடயே போறது கட் பண்ண முடியாது.